வெல்கம் டு கலாஸ் கரி வேர்ல்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் இந்த 5 முட்டை எடுத்துருக்கிறேன், வேக வச்சுருக்கிறேன். இதை வச்சு நான் நல்ல ஒரு ரெசிபி பண்ணலாம். ஆப்பம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு, ரைஸு கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு கிரேவி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். திக்கான கிரேவியும் கிடைக்கும். ஓகே, இப்போ அதுக்காக நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சோப்பர் இருந்தால் நீங்கள் அதில் போட்டு சோப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி, சின்ன தக்காளி, ரொம்ப குட்டியாக இருந்தால் 2 எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதையும் எடுத்துருக்கிறேன். இனி நாம் இதில் 2 பச்சை மிளகாவும் சேர்க்கணும். பச்சை மிளகாவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் மசாலா நாம் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் நாம் இப்போ ஒரு 1/2 கப்பு தயிர் சேர்க்குறோம். புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் ஊற விட்டது. நீங்கள் கடையிலேருந்து வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, நிறைய புளி வேண்டாம், அவ்வளோதான். இந்த மசாலாவுக்கு நம்ம 1/2 கப் தயிர் சேர்த்துட்டோம். அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். காரம் உள்ள மிளகாய் தூள்னால் நீங்கள் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் கரம் மசாலா பவுடர் நம்ம கொஞ்சம் சேர்க்க போகிறோம். அது சேர்த்தா இன்னும் நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம மசாலாலாம் இதில் சேர்த்துட்டோம். ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுக்காக ஒரு கடாய் சுடு பண்ண வச்சிடலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன், அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் சூடாகட்டும். இதில் கொஞ்சமாக தான் ஆயில் விழுது, அது அவ்வளோ நேரம். ஆயில் சூடாகிடுச்சு. இதில் நாம் இந்த வேக வச்சுருக்கக்கூடிய முட்டையை சேர்க்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு முட்டையை நல்லா அதில் போட்டு பிரட்டிக்கோங்க. ஒரு நிமிஷம் இப்படி பண்ணால் போதும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. முட்டையும் கொஞ்சம் ஃப்ரை ஆகும், அந்த காரம் இதெல்லாம் அதில் நல்லா பிடிக்கவும் செய்யும். அதுதான்